வெல்கம் டு என்ன தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். நம்ம AK-64 பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தை முடிச்சுட்டு நம்ம AK பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீல் படத்தில் தான் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருந்துச்சு. பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீலா சிவாவா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குதாமா. ஆனால் கண்டிப்பாக பிரசாந்த் நீல் AK இவங்க காம்போ வந்து கண்டிப்பாக உருவாகும், அதில் எந்த மாற்றமே கிடையாது அப்படின்ற மாதிரி ட்ராக்கர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவா பண்ணார் அப்படின்னா படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா சன் பிக்சராமா. அது பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் செம்மையான வைரல் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சன் பிக்சரில் நம்ம AK நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் தான் அடுத்த படத்தை வந்து நம்பிக்கை வச்சு ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சிறுத்தை சிவா வந்து டேரக்ட் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக சன் பிக்சர் தான் அந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும். பட் பிரசாந்த் நீல் அந்த படத்தை பண்ணார்னா ஹோம்பாலி ஃபிலிம்ஸ் தான் அப்படின்றது இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம AK ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல தகவலாக வரணும். சிறுத்தை சிவா சன் பிக்சர் காம்போவை விட ஹோம்பாலி ஃபிலிம்ஸ் தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம AK ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா கங்குவா 2 ஒர்க்கே பார்த்தீங்கன்னா சிவாக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வந்து இழுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரசாந்த் நீல் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல்ஸ் அப்படின்றது பார்க்கறதுக்கு ஒரு பயங்கர ஆர்வமாக இருக்குது. ஒரு மாஸ் என்டர்டெயின் வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம பிரசாந்த் நீல் இருந்து. அது மட்டும் இல்லாமல் விஷுவல்ஸும் சரி, படத்தில் அந்த மாஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிய லெவலில் இருக்கும் பிரசாந்த் நீல் பண்ணார் அப்படின்னா. அதனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா 70 to 90% வந்து எதிர்பார்க்கறது வந்து நம்ம பிரசாந்த் நீல் பண்ணணும் AK-64 அப்படின்றது தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி என்ன தகவல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம AKவோட அடுத்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சன் பிக்சர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.